சரி ஓகே வாங்க நம்ம அடுத்தது அப்படியே போவோம். ஸோ வணக்கம், அன்புடன் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் அபவுட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நமது பயணங்கள் தொடர்கிறது. ஏன் பாலாஜி இத்தனை நாளாக வீடியோவே போடாமல் இருந்தேன் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறையா பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், ஏன் வீடியோ போடலன்னு. ஸோ நம்மளோட பர்சனல் ஒர்க்கு ப்ளஸ் அமௌண்ட் இல்லைங்க சொல்லப்போனால், அதனால தாங்க இத்தனை நாள் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்தமாட்டுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் எக்ஸ்ப்ளோரிங் தாங்க பண்ண போகிறோம். சரி வாங்க பண்ணலாம். இன்னும் மணிமுத்தார் அணைக்கு 3 கிலோமீட்டர்ஸ்களே உள்ளது. 3 கிலோமீட்டர்களில் சென்று விடுவோம் போட்டிருக்குது, பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டே வந்தாச்சுங்க. நான் காமிக்கிறேருங்க. பைக் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஷட்டர்கிட்ட நம்ம போகலாங்க. அங்கே ஒரு ஷட்டர் இருக்குது, பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு வாக் போயிட்டு நம்ம அப்படியே போகலாங்க அது வரைக்கும். சரி ஓகே, நம்ம அங்கே போகலாம் வாங்க. ஏய் டாகி வந்து வாங்கடா. ஸோ இப்படியே படிக்கட்டு போதுங்க, மேலே ஏறி போக வேண்டியதுதான். பாலாஜி ரொம்ப நாள் ஆச்சுல என்ன பார்த்து, கையில் வேறு ஹெல்மெட் பிடிச்சிட்டு இருக்கேங்க, அதாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சுங்க. அடே எங்கப்பா ஃபுல்லாக வாட்டர் தாங்க. ஆஹா அடே சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அநேகமாக. ஸோ இப்போ அங்கே வந்து ஸ்டோரேஜ் அந்த வாட்டர்ஸ்லாம் இது இருக்குல்லங்க, அங்கே போவாங்க. ஸோ பாருங்க, கட்டின தூரம் வரைக்கும் சும்மா செம்மையாக இருக்குதுங்க டேம் பார்க்குறதுக்கு. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டாக் பண்ணி அங்கேருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம். நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சுங்க, எட்டு தான் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஷட்டர் போலங்க. ஷட்டர் 2ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஸ்பீடாக தாங்க வருது. ஷட்டர் 3ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அல்லு நல்லது இல்லைங்க. ஸோ இந்த இது தடுப்பானாங்க, இது சம்திங் ஹைட்ராலிக் சிஸ்டம் மாதிரி. இந்த ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கிறத வந்து தான் பவர் பிக்கப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மிஷின் சுற்ற ஆரம்பிக்கும் போது இந்த ரோப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாயிருங்க. ரோப் தூக்க இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படியே இப்படி மேலே தூக்கிட்டே வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேவில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே அழகா இப்படி கிராஸாக அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் தூக்குங்க. அப்படியே இந்த இது தூக்குனுச்சுன்னா சும்மா இதோட இன்னும் ப்ரெஷராலாம் போகுமாங்க. இங்கே இருக்கிற தண்ணி இப்போ அந்த கேட்டை தாண்டி போவோம். அங்கே ஒரு வழி இருக்குதுங்க, அங்கேருந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். ஆனால் பட் இப்போ அது பர்மிஷனில் யாரும் இல்லாததுனால பர்மிஷன் வாங்கவும் முடியல, அங்கே போகவும் முடியாது இப்போ. ஆனால் வழி எல்லாத்தையும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் போனாலும் கேட்டு போகணுங்கள்வாங்க. பாம்பு மாரி வளைஞ்சு போவோங்க இருக்கும். ஸோ அந்த வழியில் தாங்க வந்தால் நம்ம வரலாம். வந்தோன்னா நம்ம அங்கேருந்து நேரடியாக இது பண்ணலாம். பட் ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த. இன்னும் நம்ம அப்படியே வந்தோம்னா சூப்பராக. இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் பேர் எனக்கு என்ன தெரில, நான் சீக்கிரம் சொல்கிறேங்க. ஸோ 4 ஷட்டரையும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த சொன்னலங்க, அந்த பாலம் மாரி பிரிட்ஜ் மாரி கட்டியிருக்காங்க. இந்த இடம் தான் ஆனால் போக முடியாது, அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. ஸோ தாப்பா போட்டு உள்ள இது போல்டு உள்ள லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜிலேருந்து அங்கே போய் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க. பட் ஆனால் யாராவது விழுந்துட்டாங்கன்னா ஸோ அதனால் இதை எச்சரிக்கையாக இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பட் சேஃப் தாங்க. அதுக்காக தான் அங்கேருந்து பார்க்குற மாரி வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் ஏறி நின்று பார்க்கலாங்க. அந்த சைடு மேலே ஏறிப்பேன், அந்த இதுலேருந்து வந்து பார்த்துட்டு போகலாங்க. சரி வாங்க அப்படி போய் பார்க்குறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடில் தாங்க இருக்கும், அதாவது தண்ணி இங்கேருந்து அவுட் போய் வெளியே போகிற இடம். ஸோ வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஷட்டர் லெவல் இப்போ எதில் இருக்குன்னா 490 இருக்குதுங்க. 490க்கு ஒரு பாயிண்ட் கீழே இருக்குது. இருங்க வரேன். சொல்கிறேன், எஃப்ஆர்எல்னா 421. இந்த இதோட கண்ணாடி வந்து 421 அடி மொத்தம். இந்த ஷட்டரை தாண்டி மேலே போச்சுன்னா டக்குன்னு திறந்து விட்ருவாங்க. எஃப்ஆர்எல்னா என்னன்னு தெரியும்னா நம்ம அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம், ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி அப்படியே இப்படி போய் அங்கே போயிட்டு அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு வருவாங்க. அப்படியே ஈவினிங் டைம் ஒரு வாக் போயிட்டு வருவாங்க கரெக்டாக. இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த 2 ஷட்ரு. எனக்கு அது மேலே இருந்து இப்போ எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், வியூ நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அது நம்ம யாருக்கும் முக்கியமான விஐபிஸ் வந்தாலும் இல்லை மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தால் மட்டும் அது பயன்படுத்துவாங்க போல இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குல்லங்க அந்த 2 ஷட்டர்ஸ் அப்படியே சூப்பராக. அங்கே வருங்க பேக் சைடில் வாட்ரு சூப்பராக 4 ஷட்டருக்கும் 4த்தையும் நல்லா திறந்துட்டு இருந்தால் நம்ம அந்த டைமில் வந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகே வாங்க நம்ம அடுத்தது அப்படியே போவோம் பாருங்க. அப்படியே இங்கேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆரம்பிச்சதுன்னா அப்படியே ஸ்டெப்பு மாரி தாங்க, ஒரு ஸ்டெப் இறங்கி அப்படியே ஸ்டெப். சரிங்க அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு மேலே ஏறி நம்ம போகலாங்க. நம்ம மேலே வந்து இப்போ கீழே இறங்கி நம்ம அந்த பக்கம் மேலே ஏறி போயிடலாங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்க அப்படியே மேலே ஏறிட்டு ரைட் சைடு அது வரைக்கும் அந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த ஒரு ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே அது வரைக்கும் சும்மா ஒரு வாக் மாரி போயிட்டு மறுபடியும் வந்துடலாங்க. வந்து பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு சன்செட்டை பார்த்துடலான்னு நினச்சா முடியலைங்க, இவ்வளோ போய் மறைஞ்சிக்கிச்சு. சரி விடுங்க, லேட்ஸ் ஓகே. மணிமுத்தர் டேம் வர்றப்ப பார்ப்போங்க, அட்லீஸ்ட் ஒன்று சன்ரைஸை பார்ப்போம், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு சன் செட்டை பார்ப்போங்க. 2த்துல ஏதாவது ஒன்று நடக்கும். சரி அப்படியே கீழே இறங்கி போயிட்டு நம்ம பைக் இருக்கிற இடத்துல பைக் எடுத்துட்டு இன்னும் ஒரு 2-3 ஃபுட்டேஜ் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே நான் கிளம்புறேங்க. சரி ஓகேங்க கிளம்புவோம். மறுபடியும் வந்த இடத்துக்கே மறுபடியும் நின்னாச்சு. நம்ம இதில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கும் போய் பார்த்தாச்சு. இங்கேயும் இன்னும் அங்கே டைம் லாப்ஸ் எடுத்தோம். அப்படியே வந்து சுற்றி வந்தாச்சுங்க. வந்து அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தாச்சு. ஓகே சரிங்க, ஆனால் டைம் ஆயிடுச்சு நமக்கு. நம்ம இப்படி போனோம்னா இன்னும் நான் உங்களுக்கு போகிற வழியில் இன்னொரு இதை காமிக்கிறேங்க, ஷட்ரு. அதனால் அங்கே போய் பார்ப்போம். ஸோ சைடில் அப்படியே வியூவை பார்த்துட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சு இந்த இது கொஞ்சம் ஃபேமஸான கோவிலுங்க. ஸோ கும்பிட்றவங்களாம் ஏதோ ஏகப்பட்ட சிலை இருக்குது. எனக்கு கோவில் பேர் தெரியலை, பட் ஆனால் செம்ம ஃபேமஸ். அருள்மிகு ஐயனார் ஆலயம். ஸோ அந்த கோவில் பேர், இந்த கோவில் பேர் ஐயனார் ஆலயம் பேர் வச்சுருக்காங்க. கூட்டம்லாம் ஜோதியாக இருக்குங்க அதெல்லாம். ஸோ அதேமாரி இங்கே வரணுன்னு இருந்ததுன்னா வாங்க, ஒரு ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் ஒரு 6 o'clock ஒரு 5:30 வந்தீங்கன்னா நம்ம சன்ரைஸை பார்க்கலாம். இல்லை ஈவினிங் வந்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 5 o'clock முன்னாடியே வந்துடுங்க. ஒரு 4:50 அந்த டைம்லாம் வந்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டாக உங்களுக்கு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த இது இருக்குதுங்க. நிறைய பேர் குளிப்பாங்க, இதில் தண்ணி அந்த அளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகலை. அதனால் இது பண்ணலாங்க, தைரியமாக இது பண்ணலாம், குளிக்கலாம். அங்கே பாருங்கள், நான் பசங்களாம் நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க, நான் காமிக்கிறேன்.
பிளேஸ் தான். ஸோ இப்படியாங்க இந்த நீட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சு. இந்த இதெல்லாங்க பாசனத்துக்கு தேவையான அனைத்து தண்ணீர்களும் பாசனத்துக்குன்னு சொல்கிறாங்களே அந்த இது. ஸோ 1968 இந்த இதோ கட்டின டேம் கட்டின வருஷம் 1968 ஹாஸ் பி கன்ஸ்ட்ரக்டட். வாவ் சூப்பரில். ஸோ சொன்னலங்க அதேமாரி நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இங்கெல்லாம் குளிக்கணுங்க. ஸோ இதை பார்த்து படிக்கிறவங்க படிச்சுக்கிறோங்க. நான் என்ன ஃபோட்டோவை கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷட்டருக்கு நேராக நம்ம பாருங்க லென்த்தி நீட். ஸோ நம்மள்ட்ட ஒரு நல்ல ட்ரோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் காமிச்சிருப்பேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நான் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதான் அந்த கேட். இதை தூக்குனா கொஞ்சம் ஷட்டரில் இன்னும் தண்ணி அதிகமாக இன்க்ரீஸாக வரும். ஸோ குட் ஈவினிங் டைம் நல்லா தாங்க இருக்குது, குறை இல்லை. ஓகேங்க டைம் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இருங்க வரேன் எவ்வளோன்னு பார்ப்போமா. டைம் பார்த்தீங்கன்னா 6:04 ஆகுதுங்க. சரிங்க இதுக்கு மேலே இருந்தால் வீட்டில் வேறு ஃபோன் இன்னும் பண்ணல, அம்மா வேறு பயப்படுவாங்க. சரி நம்ம கிளம்பலாங்க, அவ்வளோதாங்க. நான் அப்படியே போப்போம் வேறு ஏதாவது சொல்லணுன்னா சொல்கிறேங்க. ஸோ இப்படியே ஒரு பாதை இருக்குதுங்க. இதில் பைக் உள்ளே விட்டுக்கலாம் போல் இருக்குது. பைக்கை உள்ளே விட்டு அப்படி திருப்பலாம் போல் இருக்குது. பைக் எடுத்துகிட்டு போவோம்.